வணக்கம். ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அமாவாசை. பிற்பகல் 12 4 மணிக்குள்ள குலதெய்வ கோயில வழிபாடு செய்யறது நல்லது. ஏழை எளியவங்களுக்கு வாழைக்காய், பச்சரிசி, சேலை தருவது நல்லது. இதனால முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். இளைய தலைமுறைக்கு நம்முடைய அம்மா வழி, அப்பா வழி முன்னோர்களை பத்தி சொல்லுங்க, நல்லது. சரி, எப்படி இருக்க போகிறது இந்த ஞாயிற்றுக்கிழமை? ஞாயிற்றுக்கிழமைக்கு திங்கட்கிழமைக்கு சில ராசிகளுக்கு பலன்கள் ஒரே மாதிரி இருக்கும். அதை சேர்த்து சொல்லிடுறோம், பயன்படுத்திக்கோங்க. இப்ப பார்க்கலாம் ராசி பலன். இன்னைக்கு நல்ல நேரம் உண்டா? கிடையாது. இன்னைக்கு பல ராசிகளுக்கு சிறப்பா இல்லை, அதனால நல்ல நேரம் இல்லை. அதாவது எதுக்கு இப்ப சுபகாரியங்கள் செய்யறதுக்கு, வழிபாட்டுக்கு ஓகே, சாமி கும்பிடுறது, கோயிலுக்கு போறதுக்கு ஓகே. சுபகாரியங்கள் இன்னைக்கு தவிர்க்கிறது நல்லது. மேஷராசிக்கார நேயர்களே, ஞாயிறு திங்கள் 2 நாட்களும் சிறப்பாக இல்லை. வீண் வீம்பு, வீண் வழக்கு இருக்கிறது. எனவே வழிபாடு முக்கியம். அலட்டல் அதிகமாக இருக்கிறது. பணிவு முக்கியம், நிதானம் முக்கியம். கிருத்திகை நட்சத்திரத்துல பிறந்தவங்க சூரியனுக்கு ஞாயிற்றுக்கிழமையும் திங்கக்கிழமை சூரியனுக்கும் நிலாவுக்கும் தீபம் காட்டணும். மற்றவங்க 2 நாளும் வசதிப்பட்ட நேரத்துல நிலாவுக்கு தீபம் காட்டணும். சார், நிலா அமாவாசையில எங்க சார் வருது? மேற்கு திசையில காட்டணும், அதான் அதுக்கு அர்த்தம். சரி, வழிபாடு பண்ணிக்கோங்க. நிதானம், பொறுமை. அனுகூலமான எண் ஞாயிறு 2 வடக்கு வெள்ளை, திங்கள் 3 பச்சை மேற்கு. ஞாயிறு திங்கள் 2 நாட்களும் ஜெயமோகன் எழுதியிருக்கிற வெண்முரசு செல்போன்ல இலவசமா கிடைக்குது, படிச்சு பாருங்க. மனசுல சில மந்திரங்கள் 2 நாட்கள் ஓடிக்கொண்டே இருக்கணும். ஓம் கதிர்ச்செல்வனே போற்றி, காசியபரே போற்றி, கத்ரு தேவியே போற்றி, அனுசுயா தேவியே போற்றி, அத்திரி முனிவரே போற்றி. இந்த மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கணும். குலதெய்வத்தை நினைச்சு ஏழைகளுக்கு, பசுமாட்டுக்கு, நாய்க்கு, காக்கைக்கெல்லாம் பசி ஆத்தணும். சிக்கனம் பார்க்க கூடாது. ஆமா, ஞாபகம் வச்சுக்கோ, மறந்துடாது. 2 வேளையும் சூரியனுக்கு தீபம் காட்டுறது முக்கியம். காலையிலையும் காட்டிருங்க, சாயந்தரமும் காட்டுங்க, நல்லது. குலதெய்வ வழிபாடு முக்கியம். ரிஷபராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. வீண் வீம்பு, வீண் வழக்கு இருக்கிறது. அலட்டல் அதிகமாக இருக்கிறது. பணிவா இருக்கணும், நிதானமா இருக்கணும், பொறுமையா இருக்கணும். வழிபாடு முக்கியம். கிருத்திகை நட்சத்திரத்துல பிறந்தவங்க சூரியனுக்கு காலையில தீபம் காட்டணும். வேற சில வழிபாடுகள் இருக்கு, சொல்றோம், நிதானம். அனுகூலமான எண் 2 வடக்கு பச்சை. இந்த நாள் முழுக்க மந்திரங்கள் சிலது மனசுல ஓடிக்கிட்டே இருக்கட்டும். ஓம் சுக்ரீவனே போற்றி, மனுவே போற்றி, கர்ணனே போற்றி, அருணனே போற்றி. ஆதித்ய ஹிருதயம் ஒரு சுலோகம், ஆதித்ய ஹிருதயம் அப்படின்னு ஒரு சுலோகம் இருக்கு. அதை படிச்சு பார்க்கணும். கிழக்கு நோக்கி கோயில்ல படிச்சு பார்க்கணும். கேட்கறது இல்லை, படிக்கணும். சமஸ்கிருதத்துல இருக்கும், பரவாயில்ல, தப்புன்னு. அப்புறம் ஜெயமோகனுடைய வெய்யோன் வெண்முரசுல ஒரு பகுதி, 26 பகுதியில் 1 வெய்யோன், அதை படிச்சு பார்க்கணும். ஏழைகளுக்கு சிகப்பு துணி தானமாக கொடுத்துடணும். காக்கைக்கு பசி ஆற்றணும். ஏழைகளுக்கு பசி ஆற்றணும். குலதெய்வத்தை நினைச்சுக்கணும். இதை செய்யுங்க, நல்லது. ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ தோக்க மாட்டீங்க. ஏன்னா நீங்க தோற்பதற்கான வாய்ப்பு இருக்கு. இதை செஞ்சுட்டா தப்பிச்சுக்கலாம். மிதுன ராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள். 3 நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கு. இன்னைக்கு கொஞ்சம் ராசிகளுக்கு தான் நல்லா இருக்கு. அதுல ஒண்ணு உங்களுது. சூப்பர், பிரமாதம், கலக்குறீங்க. வெற்றி அதிகம், உயர்வு உண்டு. உங்க பேச்சு சாமர்த்தியம், பொறுமை ஜெயிக்கும். நல்ல நாள். அனுகூலமான எண் 2 3 தெற்கு மேற்கு வெள்ளை நீலம். திருஷ்டி இருக்கு, பரிகாரம் பண்ணிக்கணும். மனசுல சில மந்திரங்கள் நாள் முழுக்க ஓடட்டும். ஓம் ஓம் கருடனே போற்றி, மருகனே போற்றி, அருக்கனே போற்றி, அருணனே போற்றி. நல்ல புத்தகம் ஒண்ணு படிச்சு பாருங்க. அதாவது கவியரசர் கண்ணதாசனுடைய புஷ்ப மாளிகா அல்லது ராக மாளிகா படிச்சு பாருங்க, நல்லது. சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கு கோதுமையில ஏதாவது சாப்பிட கொடுங்க, பசுமாட்டு கொடுங்க, காக்கைக்கு கொடுங்க. குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க, நல்லது. இதையெல்லாம் செய்யுங்கள், இன்னும் நலம் பெறுவீர்கள். கடகராசிக்கார நேயர்களே, ஞாயிறு திங்கள் 2 நாட்களுமே சிறப்பா இல்ல. வீண் வீம்பு, தேவையற்ற பேச்சு, பதட்டம், தடுமாற்றம், குழப்பம் எல்லாம் இருக்கிறது. வழிபாடு முக்கியம். என்ன பண்றது? பரிகாரம் தான், வழிபாடு தான். நிதானம், பொறுமை. 2 நாட்களும் 2 நாட்களும் சூரியனுக்கு தீபம் காட்டணும். வேற சில மந்திரங்கள் சொல்றோம். அனுகூலமான எண் ஞாயிறு 7 வடக்கு பச்சை, திங்கள் 4 தெற்கு வெள்ளை. ஞாயிறு திங்கள் 2 நாட்களும் ஜெயமோகன் எழுதியிருக்கிற வெண்முரசு செல்போன்ல இலவசமா கிடைக்குது, படிச்சு பாருங்க. மனசுல சில மந்திரங்கள் 2 நாட்கள் ஓடிக்கொண்டே இருக்கணும். ஓம் கதிர்ச்செல்வனே போற்றி, காசியபரே போற்றி, கத்ரு தேவியே போற்றி, அனுசுயா தேவியே போற்றி, அத்திரி முனிவரே போற்றி. இந்த மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கணும். குலதெய்வத்தை நினைச்சு ஏழைகளுக்கு, பசுமாட்டுக்கு, நாய்க்கு, காக்கைக்கெல்லாம் பசி ஆத்தணும். சிக்கனம் பார்க்க கூடாது. ஆமா, ஞாபகம் வச்சுக்கோ, மறந்துடாது. 2 வேளையும் சூரியனுக்கு தீபம் காட்டுறது முக்கியம். காலையிலையும் காட்டிருங்க, சாயந்தரமும் காட்டுங்க, நல்லது.
குலதெய்வ வழிபாடு முக்கியம். சிம்ம ராசிக்கார நேயர்களே, ஞாயிறு திங்கள் 2 நாட்களும் சூப்பரோ சூப்பர், பிரமாதம், கலகுறீங்க, பின்னி எடுக்கிறீங்க, நல்ல நாள். உங்களோட தில்லு, சுறுசுறுப்பு, வேகம் ஜெயிக்கும், நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். பிரமாதமான முன்னேற்றம் கிடைத்தே தீரும். ஆனா 2 நாளும் சூரியனுக்கு தீபம் காட்டணும். ஞாயிறு திங்கள் 2 நாட்களும் வேற சில வழிபாடுகள் திருஷ்டியை குறைக்கணும் சொல்றோம். அனுகூலமான எண் ஞாயிறு 2, 3 வடக்கு கிழக்கு வெள்ளை நீலம், திங்கள் 4, 7 தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு. 2 நாட்களும் மனசுல சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கணும். ஓம் ரோகிணி தேவியே போற்றி, கிருத்திகா தேவியே போற்றி, உஷா தேவியே போற்றி, அதிதி தேவியே போற்றி. 2 நாட்களும் இந்த மந்திரம் ஓடிக்கொண்டே இருக்கணும். 2 நாட்களும் சூரியனுக்கு தீபம் காட்டிடணும். பசுமாடு, நாய், காக்கைக்கு சிக்கனம் பார்க்காம பசியாத்தணும். ஏழைகளுக்கு கோதுமை அல்லது சோறு கொடுக்கணும், சிக்கனம் பார்க்க கூடாது, குலதெய்வத்தை நினைச்சுக்கணும். பாலகுமாரன் எழுதியிருக்கிற உடையார் அல்லது நல்ல புத்தகங்கள் நிறைய இருக்கு. கண்மணி தாமரை சொல்லிட்டே போலாம், படிச்சு பாருங்க, நல்லது. கன்னிராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. வீண் வீம்பு, வீண் வழக்கு இருக்கிறது, ஜாக்கிரதை. தேவையற்ற வம்பு வழக்குகள் இருக்கிறன, நிதானம். உத்தர நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் சூரியனுக்கு தீபம் காட்டணும், வேற சில வழிபாடுகள் செய்யணும், பொறுமை, கவனம். நாள் சிறப்பல்ல, தேவையற்ற பேச்சு இருக்கிறது. அனுகூலமான எண் 2 தெற்கு சிவப்பு. இந்த நாள் முழுக்க மந்திரங்கள் சிலது மனசுல ஓடிக்கிட்டே இருக்கட்டும். ஓம் சுக்ரீவனே போற்றி, மனுவே போற்றி, கர்ணனே போற்றி, அருணனே போற்றி. ஆதித்ய ஹிருதயம் ஒரு சுலோகம், ஆதித்ய ஹிருதயம் அப்படின்னு ஒரு சுலோகம் இருக்கு. அதை படிச்சு பார்க்கணும். கிழக்கு நோக்கி கோயில்ல படிச்சு பார்க்கணும், கேட்கறது இல்லை, படிக்கணும். சமஸ்கிருதத்துல இருக்கும், பரவாயில்ல, தப்புன்னு. அப்புறம் ஜெயமோகனுடைய வெய்யோன் வெண்முரசுல ஒரு பகுதி, 26 பகுதியில் ஒண்ணு வெய்யோன், அதை படிச்சு பார்க்கணும். ஏழைகளுக்கு சிகப்பு துணி தானமாக கொடுத்துடணும். காக்கைக்கு பசி ஆற்றணும், ஏழைகளுக்கு பசி ஆற்றணும், குலதெய்வத்தை நினைச்சுக்கணும். இதை செய்யுங்க, நல்லது. ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ தோக்க மாட்டீங்க, ஏன்னா நீங்க தோற்பதற்கான வாய்ப்பு இருக்கு. இதை செஞ்சுட்டா தப்பிச்சுக்கலாம். துலா ராசிக்கார நேயர்களே, ஞாயிறு திங்கள் 2 நாட்களுமே சிறப்பா இல்ல. தேவையற்ற வம்பு வழக்கு, வீண் செலவு, வீண் கவலை இருக்கிறது. வழிபாடு முக்கியம், நிதானம் முக்கியம், பொறுமை முக்கியம். பண விஷயத்துல ஜாக்கிரதை. கடன் கொடுக்க வேண்டாம், பெரிய விலையுள்ள பொருளை வாங்க வேண்டாம், நிதானம். பரிகாரம் பண்ணணும். அனுகூலமான எண் 6 தெற்கு பச்சை ஞாயிறு, 5 வடக்கு நீலம் திங்கள். ஞாயிறு திங்கள் 2 நாட்களும் ஜெயமோகன் எழுதியிருக்கிற வெண்முரசு செல்போன்ல இலவசமா கிடைக்குது, படிச்சு பாருங்க. மனசுல சில மந்திரங்கள் 2 நாட்கள் ஓடிக்கொண்டே இருக்கணும். ஓம் கதிர்ச்செல்வனே போற்றி, காசியபரே போற்றி, கத்ரு தேவியே போற்றி, அனுசுயா தேவியே போற்றி, அத்ரி முனிவரே போற்றி. இந்த மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கணும். குலதெய்வத்தை நினைச்சு ஏழைகளுக்கு, பசுமாட்டுக்கு, நாய்க்கு, காக்கைக்கெல்லாம் பசி ஆத்தணும், சிக்கனம் பார்க்க கூடாது. ஆமா, ஞாபகம் வச்சுக்கோ, மறந்துடாது. 2 வேளையும் சூரியனுக்கு தீபம் காட்டுறது முக்கியம். காலையிலையும் காட்டிருங்க, சாயந்தரமும் காட்டுங்க, நல்லது. குலதெய்வ வழிபாடு முக்கியம். விருச்சிக ராசிக்கார நேயர்களே, 2 நாளும் சூப்பர். ஞாயிறு திங்கள் 2 நாட்களும் சூப்பர், பிரமாதம். உங்களோட பிறவி பலமான தைரியம், சுறுசுறுப்பு ஜெயிக்கும், நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். பிரமாதம், கலகுறீங்க, சந்தோஷம். திங்கட்கிழமையில விருச்சிக ராசிக்கார நேயர்கள் 3 நட்சத்திரக்காரர்களும் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் நவகிரக சன்னிதியில தீபம் காட்டுறது முக்கியம். வேற சில வழிபாடுகள் இருக்கு, திருஷ்டி இருக்கிறதுனால சொல்றோம், பயன்படுத்திக்கோங்க. அனுகூலமான எண் 3, 6 வடக்கு கிழக்கு வெள்ளை நீலம். ஞாயிறு திங்கள் 7, 9 தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு. 2 நாட்களும் மனசுல சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கணும். ஓம் ரோகிணி தேவியே போற்றி, கிருத்திகா தேவியே போற்றி, உஷா தேவியே போற்றி, அதிதி தேவியே போற்றி. 2 நாட்களும் இந்த மந்திரம் ஓடிக்கொண்டே இருக்கணும். 2 நாட்களும் சூரியனுக்கு தீபம் காட்டிடணும். பசுமாடு, நாய், காக்கைக்கு சிக்கனம் பார்க்காம பசியாத்தணும். ஏழைகளுக்கு கோதுமை அல்லது சோறு கொடுக்கணும், சிக்கனம் பார்க்க கூடாது, குலதெய்வத்தை நினைச்சுக்கணும். பாலகுமாரன் எழுதியிருக்கிற உடையார் அல்லது நல்ல புத்தகங்கள் நிறைய இருக்கு. கண்மணி தாமரை சொல்லிட்டே போலாம், படிச்சு பாருங்க, நல்லது. தனுசு ராசிக்கார நேயர்களே, ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமை சாயந்தரம் 5 மணி வரைக்கும் 3 நட்சத்திரத்துக்கும் மூலம், பூராடம், உத்திராடம் 3 பேருக்கும் சந்திராஷ்டமம். மனசு புத்தி ஒழுங்கா வேலை செய்யாது, ஜாக்கிரதை. வழிபாடு முக்கியம், நிதானம். திங்கட்கிழமை சாயந்தரம் 5 மணிக்கு அப்புறம் பரவாயில்ல, ரிஸ்க் எடுக்க வேணாம். எங்களை கேட்டா இந்த 2 நாளும் முக்கிய முடிவு வேண்டாம், அசைவ உணவு வேண்டாம், வழிபாடு முக்கியம். பெரிய விலையுள்ள பொருளை வாங்க வேண்டாம், கடன் கொடுக்க வேண்டாம், ஜாக்கிரதை, நிதானம், பொறுமை. வழிபாடு முக்கியம். சிக்கனம் பார்க்காம சில
பிரார்த்தனைகள், வழிபாடுகள், செலவுகள் செய்ய வேண்டும் சொல்றோம். 2 நாளும் ஜாக்கிரதை ஜாக்கிரதை ஜாக்கிரதை. அனுகூலமான எண் 2 நாட்களும் கிடையாது. திரும்பவும் சொல்றோம், திங்கட்கிழமை சாயந்தரம் 5 மணிக்கு அப்புறம் பரவாயில்ல, ஆனாலும் ரிஸ்க் எடுக்க வேண்டாங்கிறது எங்களோட கருத்து. அவ்வளவுதான். ஆமா, தள்ளி போட்டுக்கலாம், செவ்வாய்க்கிழமை பண்ணிக்கலாம், வெயிட் பண்ணுங்க, அவ்வளவு. ஞாயிறு திங்கள் 2 நாட்களும் ஜெயமோகன் எழுதியிருக்கிற வெண்முரசு செல்போன்ல இலவசமா கிடைக்குது, படிச்சு பாருங்க. மனசுல சில மந்திரங்கள் 2 நாட்கள் ஓடிக்கொண்டே இருக்கணும். ஓம் கதிர்ச்செல்வனே போற்றி, காசியபரே போற்றி, கத்ரு தேவியே போற்றி, அனுசுயா தேவியே போற்றி, அத்திரி முனிவரே போற்றி. இந்த மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கணும். குலதெய்வத்தை நினைச்சு ஏழைகளுக்கு, பசுமாட்டுக்கு, நாய்க்கு, காக்கைக்கெல்லாம் பசி ஆத்தணும், சிக்கனம் பார்க்க கூடாது. ஆமா, ஞாபகம் வச்சுக்கோ, மறந்துடாது. 2 வேளையும் சூரியனுக்கு தீபம் காட்டுறது முக்கியம். காலையிலையும் காட்டிருங்க, சாயந்தரமும் காட்டுங்க, நல்லது. குலதெய்வ வழிபாடு முக்கியம். மகர ராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு நல்லா இருக்கு, ஜெயிக்கிறீங்க, பிரமாதமான வாழ்க்கை, சந்தோஷம், உயர்வு உண்டு, வெற்றி உண்டு, நல்ல நாள். கலக்கிறீங்க, பயன்படுத்திக்கோங்க. திருஷ்டி இருக்கு, ஜாக்கிரதை. உங்க நிதானம் ஜெயிக்கும், நல்ல நாள். அனுகூலமான எண் 2, 3, தெற்கு மேற்கு, வெள்ளை நீலம். மனசுல சில மந்திரங்கள் நாள் முழுக்க ஓடட்டும். ஓம் ஓம் கருடனே போற்றி, மருகனே போற்றி, அருக்கனே போற்றி, அருணனே போற்றி. நல்ல புத்தகம் ஒண்ணு படிச்சு பாருங்க. அதாவது கவியரசர் கண்ணதாசனுடைய புஷ்ப மாளிகா அல்லது ராக மாளிகா படிச்சு பாருங்க, நல்லது. சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கு கோதுமையில ஏதாவது சாப்பிட கொடுங்க, பசுமாட்டு கொடுங்க, காக்கைக்கு கொடுங்க, குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க, நல்லது. இதையெல்லாம் செய்யுங்கள், இன்னும் நலம் பெறுவீர்கள். கும்பராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. வீண் வீம்பு வீண் வழக்கு இருக்கிறது, எனவே ஜாக்கிரதை. வழிபாடு முக்கியம், நிதானம் முக்கியம், பொறுமை முக்கியம். ஆமா. அனுகூலமான எண் 2, தெற்கு வெள்ளை. இந்த நாள் முழுக்க மந்திரங்கள் சிலது மனசுல ஓடிக்கிட்டே இருக்கட்டும். ஓம் சுக்ரீவனே போற்றி, மனுவே போற்றி, கர்ணனே போற்றி, அருணனே போற்றி. ஆதித்ய ஹிருதயம் ஒரு சுலோகம், ஆதித்ய ஹிருதயம் அப்படின்னு ஒரு சுலோகம் இருக்கு, அதை படிச்சு பார்க்கணும். கிழக்கு நோக்கி கோயில்ல படிச்சு பார்க்கணும், கேட்கறது இல்ல, படிக்கணும். சமஸ்கிருதத்துல இருக்கும், பரவாயில்ல, தப்புன்னு. அப்புறம் ஜெயமோகனுடைய வெய்யோன் வெண்முரசுல ஒரு பகுதி, 26 பகுதியில் 1 வெய்யோன், அதை படிச்சு பார்க்கணும். ஏழைகளுக்கு சிகப்பு துணி தானமாக கொடுத்துடணும். காக்கைக்கு பசி ஆற்றணும், ஏழைகளுக்கு பசி ஆற்றணும், குலதெய்வத்தை நினைச்சுக்கணும். இதை செய்யுங்க, நல்லது. ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ தோக்க மாட்டீங்க, ஏன்னா நீங்க தோற்பதற்கான வாய்ப்பு இருக்கு. இதை செஞ்சுட்டா தப்பிச்சுக்கலாம். மீனராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. வீண் வீம்பு வீண் வழக்கு இருக்கிறது, எனவே ஜாக்கிரதை. வழிபாடு முக்கியம், நிதானம் முக்கியம். கோபம் அதிகமாக வருது, தேவையற்ற பேச்சிற்கு ஜாக்கிரதை. அனுகூலமான எண் 3, தெற்கு வெள்ளை. இந்த நாள் முழுக்க மந்திரங்கள் சிலது மனசுல ஓடிக்கிட்டே இருக்கட்டும். ஓம் சுக்ரீவனே போற்றி, மனுவே போற்றி, கர்ணனே போற்றி, அருணனே போற்றி. ஆதித்ய ஹிருதயம் ஒரு சுலோகம், ஆதித்ய ஹிருதயம் அப்படின்னு ஒரு சுலோகம் இருக்கு, அதை படிச்சு பார்க்கணும். கிழக்கு நோக்கி கோயில்ல படிச்சு பார்க்கணும், கேட்கறது இல்ல, படிக்கணும். சமஸ்கிருதத்துல இருக்கும், பரவாயில்ல, தப்புன்னு. அப்புறம் ஜெயமோகனுடைய வெய்யோன் வெண்முரசுல ஒரு பகுதி, 26 பகுதியில் 1 வெய்யோன், அதை படிச்சு பார்க்கணும். ஏழைகளுக்கு சிகப்பு துணி தானமாக கொடுத்துடணும். காக்கைக்கு பசி ஆற்றணும், ஏழைகளுக்கு பசி ஆற்றணும், குலதெய்வத்தை நினைச்சுக்கணும். இதை செய்யுங்க, நல்லது. ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ தோக்க மாட்டீங்க, ஏன்னா நீங்க தோற்பதற்கான வாய்ப்பு இருக்கு. இதை செஞ்சுட்டா தப்பிச்சுக்கலாம். நேயர்களே, சில பரிகாரங்களை சொல்லி இருக்கிறோம். நேற்றும் இன்றும் பல ராசிகளுக்கு பலன்கள் விரயமா இருக்கிறதுனால அதை சொல்லி இருக்கோம், பயன்படுத்திக்கோங்க. நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.